கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா கூட ஃபைனலில் மோதருக்கு யார் வரக்கான சான்ஸ் இருக்குது, யார் வந்தால் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு, அதை தாண்டி இந்தியா விளையாடுறது நியாயமா இல்லையா, கம்முன்னு பாகிஸ்தானில் விளையாண்டுருக்கணுமா, தனி கிரவுண்டு கேட்டது தப்பா சரியா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உண்மையாலுமே சூப்பரான ஒரு செமிஃபைனல், கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கல. ஆஸ்திரேலியாவை நம்ம பாராட்டி ஆகணுங்க. என்னதான் அவங்க நம்மளுடைய ரைவல்ரி அப்படின்னா கூட அவங்க கிட்ட பெருசாக அவங்களோட ஸ்குவாடு கிடையாது. மிச்சல் ஸ்டாக் இல்லை, பேட் கமின்ஸ் இல்லை, மார்க்கஸ் டாய்னிஸ் இல்லை, இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வச்சு அவ்வளோ அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். அண்ட் 260 அடிச்சாங்க. அதையும் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸை வச்சு, 2 ஃபாஸ்ட் பவுலர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன பசங்களை வச்சு கடைசி வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 49 ஓவர் வரைக்கும் அவங்க டிஃபெண்ட் பண்ணது செம்மையாக இருந்துச்சு. பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இருந்தாலும் நம்ம ரிவெஞ்ச் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ எனிவே போத் சைடில் இருந்து குட் கிரிக்கெட் வருது இல்லையா, அது மட்டும் தான் நம்ம என்ஜாய் பண்ணோம். ஸோ மற்றபடி எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சரி ஓகே, இந்தியா ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ இன்னும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே அந்த நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடக்கல. யார் வந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா கன் சைடு கைஸ். உண்மையாலுமே பவுலிங் பேட்டிங் சொல்லிட்டு ரெண்டுமே பேலன்ஸ் தான் இருக்கு. பவுலிங்ல செம்மையாக போடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அபுதாபி ஸ்பின் ட்ராக், அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸே கிடையாது. சம்சி பெருசாக வந்துட்டு பிளே பண்ணல. கேசவ் மகாராஜ் அவ்வளோ சூப்பரான ஸ்பின்னர், இந்தியா கூட அவ்வளோ ரெக்கார்டெல்லாம் கிடையாது. மீது எல்லாமே மார்க்ரம் இவங்க மாதிரி பார்ட் டைம் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு ஸ்பின் போட்டு ஜெயிக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வினா. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு பேட்டிங்ல மாட்டுச்சு அப்படின்னா, ஒரு 350 360 ஓப்பனிங் போட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுடைய பவுலிங் அட்டாக்கை வச்சே ஜெயிக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்கா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களும் லேசப்பட்ட ஆள் கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு மாட்டிருச்சு, கேன் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, லேத்தம், யாராவது ஒருத்தர் நின்றுட்டா ஹியூஜ் டோட்டலை போஸ்ட் பண்ணுவாங்க, சூப்பராக சேஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு டீம்ங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. மறக்க வேணாம், நம்மள ஒரு தடவை ஃபைனல்ஸ்ல தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா வந்தா அவ்வளவு எகைன் ஒரு ரைவல்ரிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் தோத்ததுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். உண்மையாலுமே குரூசியலா இருக்கு. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. யார் வின் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. ஸோ சண்டே எப்படிப்பட்ட ஃபைனலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பேச போற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்தியா செஞ்சது சரியா இல்லையா, எதுக்காக தனி வென்யம். இப்போ எல்லாருமே இன்னும் பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இந்தியாவுடைய வின்னு வகுத்தறிச்சல்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது உண்மையாலுமே யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் சரியா தான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது. இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா நாங்கள் போய் பாகிஸ்தான்ல ஆடவே மாட்டோம், இன்ஃபேக்ட் ஜெர்சியில கூட அவங்க நேம் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜெர்சிலலாம் அப்படி பண்ண முடியாது, போட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் போய் ஆடல, அபுதாபி அதாவது இந்த துபாய் இந்த பிச்சில் தான் வந்துட்டு நீங்க ஆடணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்தியா இங்கேயே தான் குடியிருக்காங்க, எங்கேயுமே டிராவல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஆப்போசிட் டீம் யாரெல்லாம் செமிஃபைனல் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க எல்லாம் டிராவல் பண்ணிட்டு வரணும். இப்போ நியூசிலாந்து இருக்காங்க இல்லையா, இந்தியா கூட இந்த ஒரு லீக் மேட்ச் ஆடுறதுக்கு அங்கிருந்து டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு நாள் தான் டைமு. ஸோ வந்து பயிற்சி பண்ற கூட நேரம் இல்லை, இருக்கக்கூடியதை வச்சு அவ்வளோ அவசரமா விளையாண்டாங்க. ஸோ எனிவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தோத்தாங்க. தோத்த உடனே அன்னைக்கு மேட்ச் ஹேண்ட் ஷேக் முடிஞ்ச உடனே டக்குன்னு போயிட்டு அவங்களுடைய பாஸ்புக் எல்லாம் எடுத்துட்டு ஃபிளைட்ல கிளம்பிட்டாங்க கைஸ். உண்மையாலுமே அன்னைக்கு நைட் ஏறி ஸோ அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு போய் சேர்ந்திருக்காங்க எங்க பாகிஸ்தான். ஸோ பெருசா ஃபிளைட்ல தூக்கம் இருந்திருக்காது, மேபி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ பெருசா டைம் கிடையாது. ஸோ வந்து டயர்ல தூங்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா வீணா போயிருக்கும். நாளைக்கு எப்படி செமிஃபைனல் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து நியூசிலாந்து மட்டும் கிடையாது, நாளைக்கு வரப்போற ரொம்ப முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வந்தாலும் இதே கதி தான். ஆனா இந்தியன் டீம் என்ன பண்றாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க. 1 வீக் மேல கேப் இருக்கு. ஸோ இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் 1 வீக் மேல கேப் இருக்கு, இங்க இடம் இருக்க போறாங்க. அண்ட் இந்த பிச்சை வந்துட்டு கணிச்சு வச்சுட்டு ரோலர் போட்டு தனக்கு தகுந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உண்மையாலுமே 2 சைட்ல இருந்து யோசிக்கிற விதமா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே எந்த பிச்சில் ஆனா என்னங்க, நமக்கு ட்ராக் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பாகிஸ்தான் இதை விட பெட்டரான பேட்டிங் கண்டிஷன் தான், அதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் இல்லையா. இருந்தாலுமே நம்ம பாகிஸ்தான் போய் ஆடி இருக்கணும், அங்க நின்று ஜெயிச்சிருந்தா இன்னும் சும்மா ஒரு கெத்தா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் எனிவே இந்த கான்ட்ரவர்சிஸ்க்கெல்லாம் ஏன்ட்ட பதில் இல்லை, நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்கும், அந்த ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணையா, அந்த மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஜெயிக்காதவங்களுக்கு இப்படி வேற பேசுவீங்களாங்கிற மாதிரி. இதெல்லாம் சாதாரண ஆள்கள் பேசினா பிரச்சனை கிடையாது, பெருசா ஃபீல்டில் இருக்கிறவங்க கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.